நைட்டு 2:31 ஆச்சு டைமு. இப்போ ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஜாகிரஃபி ரிலேட்டடான கொஸ்டின் பார்த்துடலாமா? இது வந்து ஃபுல்லா 10th புக் பேஸ் பண்ணியே தான் இந்த கொஸ்டின் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து இன்கரெக்ட் சென்டென்ஸ் 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இன்கரெக்ட் சென்டென்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்துடலாம். சஹ்யாத்ரி, கார்டமம், ஆனைமலை ஹில்ஸ் இது எல்லாமே வெஸ்டர்ன் காட்ஸோட ஒரு ரேஞ்சஸ் தான். இப்போ சஹ்யாத்ரி நம்ம எங்க படிப்போம்னா 10th லெசன்ல ஃபர்ஸ்ட் லெசன்லேயே சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து பெனின்சுலர் பிளாட்டியூ பத்தி படிப்போம். அதுல இருக்கிறதுலே பெரிய டிவிஷன் வந்து பெனின்சுலர் பிளாட்டியூ தான். 16 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்லாம் படிப்போம். அதுல வந்து இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் பத்தி படிக்கும்போது வெஸ்டர்ன் காட்ஸ்ல வந்து நார்தன் பார்ட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் தான் வந்து இந்த சஹ்யாத்ரி அப்படிங்கிற ரேஞ்சுன்னு படிப்போம். ஓகேவா? நார்தன் பார்ட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் தான் இந்த சஹ்யாத்ரி அப்படின்னு படிப்போம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த சஹ்யாத்ரியோட ஹைட் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா நார்த்ல இருந்து சவுத் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? நார்த்ல இருந்து சவுத் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 2 பாயிண்ட் தான் இதை பத்தி இம்பார்ட்டன்டா சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் காட்ஸ்ல பூர்வாத்ரி பார்ப்போம். இதுல வந்து இந்த 2 பாயிண்ட் தான். நார்தன் பார்ட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஹைட் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நார்த் டு சவுத் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கார்டமம் ஹில்ஸ் அப்படின்னா ஏலமலை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து ஏலக்காய் வந்து அதிகமா விளையறனால காஃபி அதெல்லாமே பெப்பர் எல்லாமே அதிகமா விளையும். இதோட சும்மா பெயர் காரணம் மாதிரி ஏன் ஏலமலைன்னு சொல்றாங்க அப்படின்னா இங்க ஏலக்காய் அதிகமா விளையறனால சொல்லுவாங்க. வேற என்னென்ன கார்டமம் ஹில்ஸ் பத்தி சொல்லுவாங்க அப்படின்னா வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம எந்த லெசன்ல படிப்போம் அப்படின்னா 6th லெசன்ல படிப்போம். 6th லெசன்ல வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸ் தமிழ்நாடு பத்தி ஃபுல்லா படிக்கும்போது வெஸ்டர்ன் காட்ஸ்ல வந்து இந்த கார்டமம் ஹில்ஸ் பத்தி படிப்போம். அப்ப இந்த கார்டமம் ஹில்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா இதுல பெரிய இம்பார்ட்டன்டான பாயிண்ட் அப்படின்னா இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு தான். தமிழ்நாட்டோட வெஸ்டர்ன் பார்ட்ல சவுத் வெஸ்டர்ன் பார்ட்ல. இப்ப இதுக்கு ஒரு ஷார்ட்கட் எப்படி அப்படின்னா நீலகிரி இந்த கார்டமம் ஹில்ஸ் சும்மா ஏலகிரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஏலமலை மலையினால் கிரினால் ஒன்னா. அப்ப நீலகிரி ஏலகிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப நீலகிரி ஹில்ஸும் அதுவும் வெஸ்டர்ன் காட்ஸோட ஒரு ரேஞ்ச் தான். அது என்னன்னா நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து நீலகிரி. அதே வந்து இந்த கார்டம் ஏலகிரி அப்படின்னு சும்மா நம்ம ஞாபகம் அந்த ஏலகிரிங்கிறது சவுத் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு வரும். நீலகிரினா நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு, ஏலகிரினா சவுத் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. அதே மாதிரி இந்த கார்டமம் ஹில்ஸ் வந்து எந்தெந்த ஹில்ஸை எங்கெங்க மீட் பண்ணும் எந்த சைடு மீட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. கார்டமம் ஹில்ஸ் மீன்ஸ் ஆனைமலை அட் நார்த் வெஸ்ட், அதுக்கப்புறம் பழனி அட் நார்த் ஈஸ்ட், வரசநாடு அட் சவுத் ஈஸ்ட். ஓகேவா? வரசநாடு அட் சவுத் ஈஸ்ட். இது நான் எப்படி ஷார்ட்கட் வச்சேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். இது உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்ப கார்டமம் ஹில்ஸ் போய் எந்தெந்த ஹில்ஸ் மீட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் ஷார்ட்கட். அப்ப இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஆனைமலை பாக்குது. நான் எப்பவுமே நார்த் வெஸ்டர்ன் பார்ட் அப்படிங்கறத வந்து நோ வே அப்படின்னு சொல்லி சும்மா ஷார்ட்கட் மாதிரி வச்சுக்கேன். நோ வே முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி. இப்ப ஏலமலைக்குள்ள யானையை வந்து அதிகமா விட மாட்டாங்க. ஏன்னா ஏலக்காயெல்லாம் நாசம் பண்ணிடும். நோ வே அப்படிங்கிற மாதிரி. அப்ப ஆனைமலை வந்து நார்த் வெஸ்ட். அப்ப அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன யானையில உள்ள விட முடியாது, ஏலக்காயில நாசம் பண்ணிடும். அந்த மாதிரி கார்டமம் ஹில்ஸ் ஆனைமலை ஹில்ஸ் எங்கன்னா நார்த் வெஸ்ட்ல மீட் பண்ணுது. அதே மாதிரி பழனி ஹில்ஸை வந்து நார்த் ஈஸ்ட்னா நீனு வருதா? அப்ப பழனி பார்த்து நீயா அப்படின்னு கேட்கறாங்க. நீ என்னை மீட் பண்ண வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி சும்மா ஷார்ட்கட்காக. அப்ப பழனினா நீ ஞாபகம் வச்சுக்கணும், நார்த் ஈஸ்ட். அதுக்கப்புறம் வருசநாடு அண்ட் ஆண்டிப்பட்டி வந்து சவுத் ஈஸ்ட். இதை வந்து சும்மா சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். வருஷம் என்னை பார்க்க வந்துடையா அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? கார்டமம் ஹில்ஸ் யாரை எங்க மீட் பண்ணுது அப்படின்னா கார்டமம் ஹில்ஸ் மீட் ஆனைமலை அட் நார்த் வெஸ்ட், பழனி அட் நார்த் ஈஸ்ட் அண்ட் வரசநாடு அண்ட் ஆண்டிப்பட்டி அட் சவுத் ஈஸ்ட். அதுக்கப்புறம் இன்னொன்னு இந்த ஆனைமலையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆனைமலை பத்தியும் ஆனைமலையும் வெஸ்டர்ன் காட்ஸோட ஒரு ரேஞ்ச் தான். இதுவும் நம்ம அந்த 6th லெசன்லேயே படிப்போம். 10th 6th லெசன்லேயே படிப்போம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்ப யானைன்னு பார்த்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஸ்டேட் எந்த ஸ்டேட்? நம்ம ஸ்டேட்லயும் அதிகமா யானை இருக்கும். சும்மா ஞாபகத்துக்காக கேரளாலையும் அதிகமா யானை வச்சு ஃபெஸ்டிவல்லாம் நடத்துறதெல்லாம் இருக்கும். அப்போ ஆனைமலை வந்து பார்டர் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் கேரளா. இது எல்லாத்துக்குமே தெரியும் பார்டர் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் கேரளா லொக்கேட் ஆயிருக்குன்னு. சும்மா ஷார்ட்கட்காக. அதுக்கப்புறம் இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா சவுத் ஆஃப் பாலக்காட் கேப். இப்ப இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு சின்ன கேப்ல எல்லாம் போயிட்டு வர முடியாது. யானைனால பெரிய இடம் வேணும். சவுத் ஆஃப் பாலக்காட் கேப்ல போயிட்டு வர முடியாது சும்மா. அப்ப இட் இஸ் லொகேட்டட் சவுத் ஆஃப் பாலக்காட் கேப். அதே மாதிரி இங்க என்னென்ன இருக்கும்? ஆனைமலை டைகர் ரிசர்வ் இருக்கும். ஆலியார் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் கடம்பாறை ரொம்ப முக்கியம். கடம்பாறை ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் இருக்கும். கடம்பாறை ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் எந்த ஹில்ஸ்ல லொக்கேட் ஆயிருக்குன்னா ஆனைமலை ஹில்ஸ்ல. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இப்ப சின்ன சும்மா இப்ப நாயோ பூனையோ அடிக்கணும்னா குச்சி வச்சு மிரட்டுவாங்க, அடிப்பாங்க. யானையில குச்சி வச்சு அடிக்க முடியாது. பெரிய ஏதாவது கடப்பாறை மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னு சும்மா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப கடம்பாறை ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் அப்படின்னா வந்து ஆனைமலை அப்படின்னு சொல்லி சும்மா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அப்ப இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாவே கரெக்டா இருக்கு. இது எல்லாமே ரேஞ்சஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் தான். அடுத்தது பாக்குறோம் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ் மீட் ஈச் அதர் நீலகிரி. ஆமா, நீலகிரி ஹில்ஸ்ல தான் ஈஸ்டர்ன் காட்ஸும் வெஸ்டர்ன் காட்ஸும் மீட் பண்ணும். வேற என்னென்ன நீலகிரி ஹில்ஸ் பத்தி நம்ம படிச்சிருக்கோம். இதுல வந்து மோர் தென் 24 பீக்ஸ் வந்து மோர் தென் 2000 மீட்டர் ஹைட். 2000 மீட்டர் ஹைட்டை விட அதிகமா 24 பீக்ஸ் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். தொட்டபெட்டாவும் முக்கூர்த்தி ஹில்ஸும் அதோட ஹைட் பார்த்திருக்கோம். இப்ப தொட்டபெட்டானா 2637 அப்படின்னு படிச்சிருக்கோம். முக்கூர்த்தினா 2554 அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஓகேவா? இப்ப வந்து தொட்டபெட்டா வந்து நம்ம எப்படி ஞாபகம் 26 36 சும்மா ஞாபகம் வச்சுக்கலாம். 26 37. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அடுத்தது ஈஸ்டர்ன் காட்ஸ் ஆர் லோ ஹில்ஸ் அண்ட் ஹைலி எரோடட் பை ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஆமா, இது கரெக்ட் தான். ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து டிஸ்கன்டினியூஸா இருக்கும். அது கடைசியா பே ஆஃப் பெங்கால்ல ட்ரைன் ஆகும். அதெல்லாம் படிப்போம். டைசெக்ட் ஆயிட்டே இருக்கும் அப்படின்லாம் படிப்போம். இது கரெக்ட் தான். அப்புறம் அப்ப ஃபர்ஸ்ட் 3 சென்டென்ஸுமே கரெக்ட் தான். அந்த சஹ்யாத்ரி, அந்த கார்டமம் ஹில்ஸ், ஆனைமலை ஹில்ஸ் எல்லாமே வெஸ்டர்ன் காட்ஸோட ரேஞ்ச் தான். நீலகிரியும் ஈஸ்டர்ன் காட்ஸும் வெஸ்டர்ன் காட்ஸும் நீலகிரியில தான் மீட் பண்ணும். தேர்டும் கரெக்ட் தான். ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து லோ ஹில்ஸ், டிஸ்கன்டினியூஸ் எல்லாமே கரெக்ட் தான். அப்ப லாஸ்ட் தான் தப்பா இருக்கும். என்னன்னு பார்க்கலாம். தொட்டபெட்டா இஸ் ஹையஸ்ட் பீக் 2637. ஆமா, தொட்டபெட்டா ஒரு ஹையஸ்ட் பீக் தான் 2637 தான். இது வரைக்கும் நம்ம கொஸ்டினை படிச்சுட்டு இது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்டென்ஸ் வந்து ஈஸியா நமக்கு தெரியும். தொட்டபெட்டாவோட ஹைட் தெரியும், இது ஒரு ஹையஸ்ட் பீக்னு தெரியும். அப்ப நம்ம டக்குன்னு இதை ஸ்கிப் பண்ணிட்டு இது வரைக்கும் படிச்சுட்டு சரி ஓ இது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது நமக்கு தெரியாது பிக் பண்ணிடக்கூடாது. கொஸ்டின் ஃபுல்லா படிக்கணும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொட்டபெட்டா இஸ் ஹையஸ்ட் பீக் ஆஃப் 2637 மீட்டர் இன் சதர்ன் இந்தியா. சவுத் இந்தியால தொட்டபெட்டா வந்து ஹையஸ்ட் பீக்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, தொட்டபெட்டா வந்து ஹையஸ்ட் பீக் தான். எதுல? நீலகிரியில தான். நீலகிரி ஹில்ஸ்ல இருக்க ஹையஸ்ட் பீக் வந்து தொட்டபெட்டா. ஓகேவா? தொட்டபெட்டா வந்து நீலகிரி ஹில்ஸ்ல இருக்க ஹையஸ்ட் பீக். அதே வந்து சவுத் இந்தியால இருக்க ஹையஸ்ட் பீக் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆனைமுடி. இது வந்து ஆனைமுடி. இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல அந்த பெனின்சுலர் பிளாட்டியூலே படிச்சிருப்போம். ஆனைமுடி வந்து 2695 மீட்டர் ஹைட் இருக்கும். இதுதான் வந்து சவுத் இந்தியால அந்த பெனின்சுலர் பிளாட்டியூலே பெரிய பீக் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஆனைமுடி பீக் ஆனைமலையில தான் இருக்கு. ஆனைமலை ஹில்ஸ்ல தான் இருக்கு. வெஸ்டர்ன் காட்ஸ்ல தான் இருக்கு. அதே மாதிரி சவுத் இந்தியா எந்த வெஸ்டர்ன் காட்ஸ்ல வெஸ்டர்ன் காட்ஸ்ல ஈஸ்டர்ன் காட்ஸ்லன்னு கேட்டா வெஸ்டர்ன் காட்ஸ்ல தான். ஏன்னா ஆனைமுடி எங்க இருக்கு? ஆனைமலையில லொக்கேட் ஆயிருக்கு. ஆனைமலை வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கு. அப்ப 2695. தொட்டபெட்டா எவ்வளவு? 2637. 26, 36 ஞாபகம் வச்சுக்கணும். 26, 37 அது. அதை விட இது கொஞ்சம் அதிகம். 3000 கிட்ட வந்துருது. 2695. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதே தொட்டபெட்டா அப்ப எத்தனது அப்படின்னா செகண்ட் ஹையஸ்ட் பீக் இன் சவுத் இந்தியா. சவுத் இந்தியால செகண்ட் ஹையஸ்ட் பீக் தான் இது. அதே நீலகிரியில ஃபர்ஸ்ட் பீக்னு கேட்டாங்கன்னா நம்ம தொட்டபெட்டா தான் எழுதணும். ஓகேவா? அதேதான். அப்ப வெஸ்டர்ன் காட்ஸ்ல நமக்கு தெரியும் இந்த ஆனைமுடி தான் ஆனைமலையில இருக்க அந்த ஹையஸ்ட் பீக். அதே ஈஸ்டர்ன் காட்ஸ்ல எது ஹையஸ்ட் பீக் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஷோலை கரடுன்னு ஒரு பீக் இருக்கும். ஷோலை கரடுன்னு ஒரு பீக் இருக்கும். அந்த பீக் தான் வந்து ஹையஸ்ட் பீக்கா இருக்கும். அது எந்த ஹில்ஸ்ல இருக்கு அப்படின்னா சேர்வராயன் ஹில்ஸ்ல இருக்கும். ஓகேவா? சேர்வராயன். இந்த சோலைக்கரடு வந்து 1695 சம்திங் இருக்கும். 1620, 1695 இருக்கும். இந்த சோலைக்கரடு தான் ஹையஸ்ட் பீக்கா இருக்கும். இது எந்த ஹில்ஸ்ல இருக்கும்னா சேர்வராயன் ஹில்ஸ்ல இருக்கும். ஈஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கும். அப்ப எது ராங் சென்டென்ஸ்னு கேட்டாங்கன்னா இதுதான். ஏன்னா தொட்டபெட்டா வந்து ஹையஸ்ட் பீக் தான். ஆனா நீலகிரியில சவுத் இந்தியால கிடையாது. சவுத் இந்தியால பொதுவா கேட்டாங்கன்னா ஆனைமுடி தான் ஹையஸ்ட் பீக். இது வந்து எந்த இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னா சங்கர ஏஎஸ் அகாடமி எப்பவுமே ஃப்ரீயா வந்து குரூப் 1க்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. குரூப் 1 எக்ஸாம்க்கு முன்னாடி ஃப்ரீயா கண்டக்ட் பண்ணுவாங்க. எப்பவுமே ஒரு 1 மந்த் இருக்கும்போது ஃப்ரீயா கண்டக்ட் பண்ணுவாங்க. 1 டேல ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் இந்த கொஸ்டின் பேப்பர் குரூப் 1 கேட்டிருந்த கொஸ்டின் பேப்பர். அதுலதான் இந்த ஜிஆர்பில இருந்து ஒரு கொஸ்டின் பார்த்திருக்கோம். இது உங்களுக்கு ஓகே ஷார்ட்கட் ஈஸியா இருக்கு புரியுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் தொடர்ந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் டெய்லி ஒரு கொஸ்டின் வந்து அப்லோட் பண்றேன்.